ஜஸ்ட் அடாப்ட் ஆகணும், அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம், ஒரு ப்ராசஸ் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் சில சமயத்தில் வந்து வெதரோ அது வந்து நம்மளோட நேச்சரை எதுவுமே பண்ண முடியாது. சில சமயத்தில் நம்ம அடாப்ட் ஆகி தான் ஆகணும் அந்த சுச்சுவேஷன் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஜஸ்ட் 1 மேட்ச் அட் எ டைம் நாங்கள் இன்னுமே ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்க பார்க்குறோம். 1 பால் அட் எ டைம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அதனால் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் என்னவோ ரிசல்ட் என்னவோ அந்த மாதிரிலாம் பார்க்கல. ஜஸ்ட் 1 மேட்ச் 1 பால், அந்த 1 பாலுமே வந்து there is a 1 winner 1 loser அந்த மாதிரி ஒரு கேம் ஆட பார்க்குறோம். ஜஸ்ட் எதுவுமே இப்போது எங்களுக்கு அவங்கவுங்க ரோல்ஸ் எல்லாருமே கரெக்டாக தெரியுது. நாங்கள் யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு. லைக் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் சரி, பவுலர்ஸ் இருந்தாலும் சரி, ஓப்பனிங், மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ், அவங்கவுங்க ரோல் பர்ஃபெக்டாக தெரியறதுனால அவங்கவுங்க பர்ஃபெக்டாக நாங்கள் பண்ண பார்க்குறோம். அவ்வளோதான். மற்றபடி பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜஸ்ட் காமன் கம்போஸ்டாக இருக்க பார்க்குறோம். அவங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த ஒரு டோர்னமெண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியவோ இல்லை ஸ்டார்ட் பண்ணவோ சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க தான் ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் சப்போர்ட்டாக இருக்குது. அவங்க இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் ஒரு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெரி தேங்க்ஸ் டு